அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ். அதிமுக மீதான ஆவேச தாக்குதல்களை தனித்து வைத்திருக்கும் அண்ணாமலை எனக்கு எதற்காக அதிமுகவோடு பிரச்சனை என சொல்லும் அளவிற்கு வாய்ஸ் டோனை மாற்ற மீண்டும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியா என்ற கேள்வி வலுவாகி உள்ளது. இது குறித்து விரிவாக அலசுகிறது இந்த தொகுப்பு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மலர்ந்த அதிமுக பாஜக கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது. 2021 தேர்தலில் கூட்டணி தொடர்ந்த போது அதிமுக ஆட்சியை பறிகொடுக்க 4 எம்எல்ஏக்களோடு பேரவைக்கு என்ட்ரி கொடுத்தது பாஜக. 2021 தேர்தலுக்கு பிறகு பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அதிமுகவை ஓவர்டேக் செய்து தமிழக எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்கோர் செய்ய முயற்சித்தார். விளைவு அதிமுக வெர்சஸ் அண்ணாமலை என மோதல் விஸ்தரிக்க ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை கொடுத்த பேட்டி அதிமுகவை கொந்தளிக்கச் செய்தது. டெல்லி தலைமையோடு இணக்கம் காட்டிய அதிமுக தலைமை 2023 செப்டம்பரில் போதும்பா கூட்டணி என விலக்கிக் கொண்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனி கூட்டணியாக களமிறங்கிய அதிமுக பாஜகவுக்கு தோல்வியே மிஞ்சியது. அப்போது கூட்டணி வச்சிருந்தா ஜெயித்திருக்கலாம் என பாஜகவினர் புலம்பியதையும் கேட்க முடிந்தது. இதில் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் உரசல் வெடித்தது. தலைமை சமாதானம் செய்தது தனிக்கதை. அதிமுக தலைவர்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடி வசைபாடிய அண்ணாமலை, நான் மாநில தலைவராக இருக்கும் வரையில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்றார் தடாலடியாக. மறுபுறம் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி என்ற கேள்விக்கு இனி பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என திட்டவட்டமாக கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழலில் லண்டன் சென்றார் அண்ணாமலை. இந்த இடம்தான் டேர்னிங் பாயிண்ட் என சொல்லும் அளவிற்கு லண்டனிலிருந்து திரும்பிய அண்ணாமலையிடம் அதிமுக விவகாரத்தில் அவ்வளவு மாற்றம். டிசம்பர் 17 கொடுத்த பேட்டியில் கூட்டணி குறித்த கேள்விக்கு திமுகவை எதிர்க்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றார் அண்ணாமலை. தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவாக இருக்கணும். வர்றங்கண்ணா, இப்போ திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா? இல்லை நீங்கள் இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம். அண்ணா, நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக போராட்டத்தை பாராட்டினார் அண்ணாமலை. அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டதற்கு அவர் தன்னை வருத்திக் கொள்கிறார் என உச்கொட்டினார் அதிமுக செல்லூர் ராஜு. விஷயம் இப்படி செல்ல 2026 தேர்தலில் அதிமுகவோடு சந்திக்க விரும்பும் டெல்லி தலைமை உத்தரவால் அதிமுக விவகாரத்தில் அண்ணாமலை போக்கை மாற்றிவிட்டார் என்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த சூழலில் ஆங்கில ஊடகத்தில் பேசிய அண்ணாமலையிடம் ஏன் இந்த மாற்றம் என வாசகர் கேட்ட கேள்விக்கு, அரசியல் மாறும் சூழலில் அதற்கு ஏற்ற வகையில் நாங்களும் எங்களை தகவமைக்க வேண்டிய தேவை உள்ளது, கட்சி வளர்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்றார். கூட்டணி குறித்த கேள்விக்கு அதனை மறுக்காமல் டெல்லி தலைமை முடிவு செய்யும், அதிமுகவுடன் தனக்கு தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தடாலடியாக சொன்னார் அண்ணாமலை. 2026 தமிழகத்தில் திராவிட கட்சிகள் சேர்ந்தோ இல்லாமலோ கூட்டணி ஆட்சியே அமையும் என்றும் பாஜக கூட்டணி ஆட்சியில் இடம்பெறும் என்றும் ஆருடம் கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அதிமுக விவகாரத்தில் லண்டன் பயணத்திற்கு முன், லண்டன் பயணத்திற்கு பின் என சொல்லும் அளவிற்கு அண்ணாமலையிடம் காணப்படும் மாற்றத்தில் அடுத்தது என்ன என்ற சஸ்பென்ஸுடன் நகர்கிறது தமிழக அரசியல் களம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ்.